எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அ எனக்கு இந்த ஃபங்ஷனுக்கு நான் வர்றதுக்கு மெயின் காரணம், இந்த படத்தோட புரொடியூசர் கலைப்புலி எஸ். தானு சார். எல்லாரும் எல்லார பத்தியும் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல தானு சார் பத்தியே ஆரம்பிச்சு பேசலான்னு இருக்கேன். ஏன்னா, நான் உதவி இயக்குனரா சினிமால என்னோட பயணத்த துவங்குனபோது, அந்த படத்தோட புரொடியூசர் வந்து தானு சார் தான். துப்பாக்கி படம் அது. அந்த படத்துக்கு வந்து தானு சார் தயாரிப்பாளரா இருந்தாங்க. தானு சார் வந்து தான் தயாரிக்கிற படங்கள் மட்டும் அல்லாமல், மத்தவங்க தயாரிக்கிற படமா இருந்தாலும், அதுக்கும் வந்து ரொம்ப அதாவது எப்படின்னா, அவர் வந்து சினிமாவ வந்து தன்னோட கம்பெனியை சார்ந்தது மட்டும் தான் சினிமா. தான் எடுக்கிற படம் மட்டும் தான் படம். அப்படின்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்போம். எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா. அது கெட்ட விஷயம் இல்ல. பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப தன் சார்ந்த விஷயமா மட்டுமே மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு பெரிஃபரல் விஷனோட சினிமா மொத்தமும் நம்மளது தான். நம்மளும் அதுல ஒரு அங்கமா தான் இருக்கோம்னு சொல்லி, வேற கம்பெனி தயாரிச்சாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத புரொடக்ஷன் வழியா சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தானு சார் வந்து என்னோட படத்தோட அனௌன்ஸ்மென்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு ஒரு டீசர் குடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில வெவ்வேறு டைம்லயும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ற முதல் ஆள் வந்து தானு சாரா தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தானு சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது எது இருக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து இத்தன பேர சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நானு இப்போ நம்ம நெறைய பேர் ஆக்டர்ஸ கொண்டாடுறோம். டைரக்டர்ஸ கொண்டாடுறோம் ஆப்வியஸ்லி. பட் புரொடியூசர்ஸ யாருமே கொண்டாட மறந்துடுறோம்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து எல்லாரையுமே வந்து மேடை ஏத்தி வச்சுட்டு, அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப ஒரு பாலகனாக இருக்கும்பொழுது, கிழக்கு சீமையில மாரி ஒரு படம் வந்தது. தானு சார் புரொடக்ஷன்ல. அடுத்தது ஆளவந்தான் எடுத்திருந்தாரு சாரு. காக்க காக்க சார் புரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. துப்பாக்கி படம், தெறி, அசுரன், இப்போ மேக்ஸ். இன்னும் அடுத்து நெறைய படங்கள் பண்ணுவாரு. கபாலி. ஸோ இந்த மாரி தலைமுறைகள் கடந்து இத்தன ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டன்ட்டா இவ்ளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் வொர்க் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜர்னி அது. ஆக்சுவலா தானு சார் வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு புரொடியூசர். ஏன்னா, ஹி ஹஸ் பீன் இன்ஸ்ட்ருமென்டல் இன் மெனி பீப்பிள்ஸ் கரியர்ஸ். இப்போ அமரன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சென்சேஷனல் படம், சென்சேஷனல் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த படம் வெளியாகறதுக்கு சரியா 1 வருஷம் முன்னாடி, இப்போ நான் அடுத்தது பண்ண போற தனுஷ் சார் படம் டி55. அந்த படத்துக்கான அழைப்பு வந்து எனக்கு முதல் வந்தது தானு சார் கிட்ட இருந்து தான் வந்தது. எனக்கு நான் அப்போ வந்து ஸ்கெட்யூல் பிரேக்ல இருந்தேன். காஷ்மீர்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு, அடுத்து சென்னை ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரேக்ல இருந்தோம். அப்போ சார் எனக்கு ஒரு ஈவினிங் ஃபோன் பண்ணி காலையில ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு. நான் போனேன். போனதுக்கப்புறம் அவர் தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார் கிட்ட என்ன முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு, இந்த மாரி தனுஷ் சாருக்கு வந்து கதை ஏதாவது இருந்தா நீங்க இவருக்கு நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் துவங்குச்சு. ஸோ ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே, ஓகே இந்த மாதிரி ஒருத்தர யூகிச்சு, இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு, அது தன் கம்பெனிக்கான ஒரு விஷயமாவும் அத அவர் மாத்திக்கல. அவருக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். பட் என்ன கூப்ட்டு எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ட அறிமுகம் தான் படுத்தி வச்சாரு. ஸோ அந்த மாதிரி அது அது ரொம்ப தன்னலம் மிக்க ஒரு விஷயமா அவர் எதுவுமே பண்ணல. ஜெனரலா சினிமாவுக்கான செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு சம்பவம் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண படம் ரங்கூன். அந்த படம் வந்து தானு சார் கம்பெனில தான் பண்ணியிருக்க வேண்டியது. எப்டின்னா, நாங்க துப்பாக்கில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, முருகதாஸ் சார் கிட்ட நெறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தோம். அதுல ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு இம்மீடியட்டா அந்த படம் முடிஞ்சோனே, தன்னோட வி கிரியேஷன்ஸ்லயே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அவரு. அவரு கூப்பிடவும் செஞ்சார். அந்த 3 பேரையும் ஒரு சர்ப்ரைஸா வச்சிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் அந்த வாய்ப்ப வந்து நழுவ விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு. அந்த வருஷத்தப்போ 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு முன்பணம் குடுத்து 3 படமா அந்த துப்பாக்கி படத்துல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா சொல்லணும்னு வச்சிருந்தாரு. அதுல 2 பேர் கமிட் ஆகாம இருந்தாங்க. ஸோ அவங்க அத யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் நான் வேற சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்ததுனால, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல கமிட் ஆயிருந்ததுனால சார் கூட அப்ப வொர்க் பண்ண முடியாம போச்சு. கண்டிப்பா தானு சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அது நடக்கும்னு நெனைக்கிறேன். நடக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க் யூ சார் இந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டது. என்ன கூப்பிட்டதுனால தான் இப்படி இப்படி விஷயங்கள் நம்ம சார் கிட்ட கூட நேர்ல இத ஷேர் பண்ண மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இத ஷேர் பண்றதுக்கு.